ஓபிஎஸ் அவர்களுக்கு பின்பு தான் வந்து அரியணையில் ஏறினவர் இபிஎஸ் அவர்கள். இப்போ இன்னைக்கு அவர் அதிமுக பொதுச் செயலாளர்னு இருக்கிறாரு. நீங்கள் சொல்கிற மாதிரி பைலாவெல்லாம் மாற்றி அந்த இடத்துல ஒரு வலிமையாக அதிமுகவில் மாறிட்டார். இப்போ ஓபிஎஸ் அவர்களால் இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு இடத்துக்கு வர முடியாததுக்கு என்ன காரணம்? இவங்க ரெண்டு பேருக்கு இடையில என்ன வித்தியாசமாக நீங்கள் பார்க்குறீங்க சார்? அதில் பயணித்ததுனால கேட்குறேன். அதாவது ஓபிஎஸ் வந்து ஒரு முக்குளத்து சமுதாயத்தில் ஒரு அசைக்க முடியாத சக்தி. அவருக்கு பின்னால் பல லட்சம் பேர் இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி பின்னால் இந்த டெண்டர்கள் பார்ட்டி தான் இருக்காங்க. ஏன் சொல்கிறேன்னா, தொடர் தோல்விகளை சந்தித்து வர்றார். ஆனால் அந்த தோல்விகளை சந்தித்தா எல்லாத்தையும் அரவணைச்சு பண்ணக்கூடிய ஒரு மனப்பான்மைக்கு அவர் வரலை. ஏன்னு சொல்கிறேன்னா, தன் மீது நம்பிக்கை இல்லை. தன்னையே நம்பாத ஒருத்தர் தான் எடப்பாடி பழனிசாமி. தன் மீது நம்பிக்கை இல்லாமல் அப்போ அவங்கெல்லாம் ஒன்று சேர்த்தோம்னா, சசிகலா சின்னம்மாவையும் ஓபிஎஸ் தினகரன் எல்லாத்தையும் ஒன்று சேர்ந்தா அவங்கெல்லாம் சேர்ந்துக்கிட்டு நம்மளை வந்து இதை கட்டம் கட்டிடுவாங்களோ, இந்த இயக்கத்தை விட்டு வெளியேற்றிடுவாங்களோ அப்படின்ற ஒரு தன்னை பற்றி அறியாத எண்ணம், தன்னம்பிக்கை இல்லாத எண்ணத்தில் இருக்கிறனால தான் இன்றைக்கி அந்த இயக்கம் அவ்வளோ தோல்விகளை சந்தித்து வருது.